அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஒரு வாரத்துக்கு 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் வந்து பண்ணாக்க ஸ்க்ரீனில் தெரியுது. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் 1500 rupees. ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், கூகுள் பே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியம் செப்பரேட்டாகவும் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மீடியமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் மீடியம் 12th வீக்கு கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். 1875ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அன்று நிறுவப்பட்ட இந்திய வானிலை ஆய்வுத்துறையானது தனது 150வது ஆண்டு காலத்திய சேவை நிறைவு விழாவினை கொண்டாட உள்ளது. அப்போது இந்திய வானிலை ஆய்வு நிலையம் எப்போ வந்து பார்த்தாக்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1875 ஜனவரி 15ஆம் தேதி நிறுவுகிறாங்க. இது தன்னுடைய 150 ஆண்டு கால சேவையை நிறைவு செய்ய உள்ளது. 1793ஆம் ஆண்டில் அப்போதைய மதராஸில் முதலாவது வானிலை மற்றும் வானியல் ஆய்வகம் நிறுவப்பட்டது. அப்போ வந்து பார்த்தாக்கா இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1875 ஜனவரி 15. ஸோ முதலாவது வானிலை மற்றும் வானியல் ஆய்வகம் எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா மதராஸில், அதாவது மெட்ராஸில் 1793 நிறுவப்பட்டது. 1875ஆம் ஆண்டில் H.F. பிளான்ஃபோர்ட் அவர்களை வானிலை அறிவிக்கையாளர் என கொண்டு இந்திய வானிலை ஆய்வுத்துறையானது நிறுவப்பட்டது. அப்போ வந்து பார்த்தாக்கா 1875ஆம் ஆண்டு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நிறுவப்பட்ட போது அதனுடைய அந்த வானிலை அறிக்கையாளராக யார் இருந்தாங்க அப்படின்னா H.F. பிளான்ஃபோர்ட் அப்படின்ற ஒருத்தர் தான் இருந்தார். அடுத்து சிவகிரி மடம் கேரளாவில் ஈழவ இந்து சமூகத்தின் ஒரு முக்கிய யாத்திரை தலமாகும். இந்த சிவகிரி மடம் அப்படின்றது கேரளாவில் ஈழவ இந்து சமூகத்தின் ஒரு முக்கிய யாத்திரை தலமாக இருக்குது. இந்த மடமானது 1904ஆம் ஆண்டில் சமூக தீர்த்தவாதி ஸ்ரீ நாராயண குரு அவர்களால் நிறுவப்பட்டது. அப்போது கேரளாவில் ஈழவ இந்து சமூகத்தின் ஒரு முக்கிய யாத்திரை தலமாக இருக்கிறது எதுன்னா சிவகிரி மடம். ஸோ இந்த சிவகிரி மடத்தை யார் வந்து திறந்தாங்க அப்படின்னாக்கா, யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா 1904ஆம் ஆண்டு சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயண குரு அவர்களால் தான் நிறுவப்பட்டது. ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் அர்ஜுனா விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 32 வீரர்களில் 5 பேர் இந்திய ரயில்வே நிறுவனத்தினை சேர்ந்தவர்கள் ஆவர். அப்போ 2024ஆம் ஆண்டு அர்ஜுனா விருதுக்காக மொத்தம் 32 வீரர்களில் 5 பேர் மட்டுமே எதுலேருந்து வராங்க அப்படின்னாக்கா இந்திய ரயில்வே நிறுவனத்திலிருந்து வராங்க. இந்த 5 அர்ஜுனா விருதுகளுடன் மொத்தம் 183 அர்ஜுனா விருதுகளையும், அதாவது இந்த 5 அர்ஜுனா விருதுகளோடு சேர்த்து மொத்தம் 183 பேருக்கு இது வரைக்கும் அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க. 28 பத்மஸ்ரீ, 12 தியான்சந்த், 13 துரோணாச்சாரியா, 9 மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுகளையும் இத்துறையில் சேர்ந்தவர்கள் பெற்றுள்ளார்கள். அப்போது இந்திய ரயில்வே துறையில் மொத்தம் எவ்வளோ பேர் இது வரைக்கும் வந்து பண்ணாக்கா விருதுகளை பெற்றிருக்காங்கன்னா அர்ஜுனா விருது வந்து பண்ணாக்கா 183 பேரும், பத்மஸ்ரீ விருது 28 பேரும், தியான்சந்த் வந்து பண்ணால் 12 பேரும், துரோணாச்சாரியா விருது வந்து 13 பேரும், மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து பண்ணாக்கா 9 பேரும் பெற்றிருக்காங்க. இந்தியாவில் ஒரே நிறுவனத்திலிருந்து இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான விருது பெற்றவர்கள் பதிவாகியுள்ளது ரயில்வே துறையாகும். அப்போ இந்தியாவிலிருந்து ஒரே நிறுவனத்திலிருந்து அதிக அளவு எண்ணிக்கையிலான விருது பெற்றவர்கள் எந்த நிறுவனம் அப்படின்னாக்கா ரயில்வே துறை தான். அடுத்து விட்டமின் B12 என்பது ஒரு முக்கியமான நீரில் கரையக்கூடிய விட்டமின் ஆகும்.
என்பதோடு இது டிஎன்ஏ தொகுப்பு, இரத்த சிவப்பணு உற்பத்தி, நரம்பியல் செயல்பாடு ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த ஒன்றாகும். அப்போது விட்டமின் B12 என்பது ஒரு முக்கியமான நீரில் கரையக்கூடிய விட்டமின் ஆகும். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விட்டமின் B12 அப்படின்றது நீரில் கரையக்கூடிய விட்டமின். ஜனவரி 1ஆம் தேதி அன்று நள்ளிரவு 12:03 மணிக்கு மிசோரமில் உள்ள ஐஸ்வாலில் பிறந்த பீட்டா தலைமுறையின் முதல் குழந்தையாக பிராங்கி ரெம்ருத்திகா ஜடாங் பிறந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட்டா தலைமுறையுடைய முதல் குழந்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிராங்கி ரெம்ருத்திகா ஜடாங் அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்திருக்கு. எப்போ அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி 12:03 மணிக்கு மிசோரமில் உள்ள ஐஸ்வாலில் அந்த இடத்துல பிறந்திருக்கு. ஆஸ்திரேலிய எதிர்காலவாதியான மார்க் மெக்ரின்டல் என்பவர் இந்த சொல்லினை உருவாக்கினார். அப்போது இந்த பீட்டா தலைமுறை அப்படின்ற அந்த சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா எதிர்காலவாதியான மார்க் மெக்ரின்டல் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொல்லை உருவாக்குறார். இந்த பீட்டா தலைமுறையில் 2025 மற்றும் 2039 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பிறந்த குழந்தைகளும் அடங்கும். அப்போ இந்த பீட்டா தலைமுறையில் 2025லேருந்து 2039 ஆண்டுகளுக்கு இடையில் பிறந்த குழந்தைகளும் இந்த பீட்டா தலைமுறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் மில்லியன்களில் மற்றும் பழைய ஜென் Z பெற்றோரின் சந்ததிகளாக இருப்பர். இந்த நபர்களில் மில்லியன்களில் தலைமுறை ஒய்யும் மற்றும் பழைய ஜென் Z பெற்றோர் சந்ததிகளாகவும் இருப்பர். அடுத்து 13ஆம் நூற்றாண்டின் துறவியான நகரி தீர்த்தரின் சுமார் 3 அடி உயரச் சிலையை ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர். அப்போ 13ஆம் நூற்றாண்டு துறவியான நரரி தீர்த்தரின் 3 அடி உயரச் சிலை ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர். இந்த துறவி யார்? நரரி தீர்த்தரின் அந்த துறவி பெயருடன் லோகோ சுரக்சானா அதிநிபுண யோவோ அவதி கலிங்கப்பூ சாம்பவான் ஆகிய சில பெரும் மரியாதைக்குரிய முன்னோட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ வந்து பார்த்தாக்கா இந்த துறவி இருக்கா இல்லையா, நரரி தீர்த்தர் அப்படின்ற ஒரு துறவி, அவருடைய பெயருக்கு முன்னாடி லோகா சுரக்சானா அதிநிபுணா அப்படின்ற ஒரு முன்னோட்டு பெயரும் யோ அவதி கலிங்கப்பூ சாம்பவான் அப்படின்ற ஒரு முன்னோட்டு பெயரும், இது ரெண்டுமே வந்து பார்த்தாக்கா பெரும் மரியாதைக்குரிய முன்னோட்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது. யாருக்கு? இந்த துறவிக்கு. நாக்பூரில் உள்ள பாலா சாஹேப் தாக்கரே கோரேவடா சர்வதேச விலங்கியல் பூங்காவில் பொதுவாக பறவையல் காய்ச்சல் என்று அழைக்கப்படும் அதிக தொற்றுமிக்க பறவை காய்ச்சல் HPA1 H5N1 வைரஸால் பாதிக்கப்பட்டு 3 புலிகளும் ஒரு சிறுத்தை புலியும் உயிர்ந்துள்ளது. அப்போது நாக்பூரில் உள்ள பாலா சாஹேப் தாக்கரே கோரவாடே சர்வதேச விலங்கியல் பூங்கா. ஸோ அப்போ வந்து எனக்கு கொஷின் கேட்கலாம், பாலா சாஹேப் தாக்கரே கோரவாடா சர்வதேச விலங்கியல் பூங்கா எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். நாக்பூரில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து எனக்கு பறவை காய்ச்சல் என்று அழைக்கப்படும் அதிக தொற்றுமிக்க பறவை காய்ச்சல். ஸோ அந்த பறவை காய்ச்சலுடைய பேர் என்ன அப்படின்னா HPA1. எந்த வைரஸால் வருது அப்படின்னாக்கா H5N1 வைரஸால் பாதிக்கப்பட்டு 3 புலிகளும் ஒரு சிறுத்தை புலியும் உயிரிழந்துள்ளது. அடுத்து, தற்போது செயல்பாட்டில் உள்ள மெட்ரோ ரயில் வலையமைப்பின் நீளத்தின் மீதான அடிப்படையில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தில் உள்ளதோடு உலகின் 2வது பெரிய மெட்ரோ வலையமைப்பாக மாறுவதற்கான முன்னேற்ற பாதையில் உள்ளது. அப்போ தற்போது வந்து பின்னாக்க செயல்பாட்டில் உள்ள மெட்ரோ ரயில் வலையமைப்பின் நீளத்தின் மீதான அடிப்படையில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தில் உள்ளதோடு உலகின் 2வது பெரிய மெட்ரோ வலையமைப்பாக மாறுவதற்கான பாதையில் உள்ளது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த வலையமைப்பை வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து பண்ணாக்கா 3வது இடத்துல இருக்குது. விரைவில் வந்து பண்ணாக்கா 2வது இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1984ஆம் ஆண்டில் இந்திய நாட்டின் முதல் மெட்ரோ ரயில் பாதையானது கொல்கத்தாவில் 3.4 கிலோமீட்டர் நீளத்தில் எஸ்பிளனேட் மற்றும் பவானிபூர் இடையே திறக்கப்பட்டது. அப்போ இந்திய நாட்டின் முதல் மெட்ரோ ரயில் பாதை எது ரெண்டுக்கு இடையில் திறக்கிறாங்க அப்படின்னாக்கா கொல்கத்தாவில் எஸ்பிளனேட் மற்றும் பவானிபூர் இடையே திறக்கப்பட்டது. இதோடைய நீளம் வந்து பண்ணாங்க 3.4 கிலோமீட்டர். எந்த இயர்னா 1984.
டெல்லி மெட்ரோ ரயில் கழகம் ஆனது 1995 நிறுவப்பட்டது. டெல்லி மெட்ரோ ரயில் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1995. சென்னையின் மெட்ரோ ரயில் கழகமானது 2017 அதன் பசுமை வழித்தடத்திலான அதன் முதல் நிலத்தடி ரயில் சேவை தடத்தின் தொடக்கத்துடன் விரிவு செய்யப்பட்டது. அப்போ சென்னை ரயில் மெட்ரோ கழகமானது 2017 அதன் பசுமை வழித்தடத்திலான அதன் முதல் நிலத்தடி ரயில் சேவை தடத்தின் தொடக்கத்துடன் விரிவு செய்யப்பட்டது. 2020 இந்தியாவானது தனது முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை டெல்லி மெட்ரோ ரயில் நிலைய வலையமைப்பின் மெஜந்தா வழித்தடத்தில் அறிமுகப்படுத்தியது. 2020 இந்தியாவானது தனது முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை எங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா டெல்லியில் மெஜந்தா வழித்தடத்தில் அறிமுகப்படுத்தியது. அடுத்து 2021 நீர்வழியில் மெட்ரோ சேவை திட்டத்தினை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் நகரமாக கேரளாவின் கொச்சி மாறியது. அப்போ 2021 நீர்வழியில் மெட்ரோ சேவை திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது யாது அப்படின்னாங்க இந்தியாவுடைய முதல் நகரம் கேரளாவுடைய கொச்சி. அடுத்து 2024 இந்தியாவின் முதல் நீரடி மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையானது கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு நீர்வழியில் மெட்ரோ சேவை திட்டத்தினை அறிமுகப்படுத்திய முதல் நகரம்னா கேரளாவுடைய கொச்சி. 2024 இந்தியாவின் முதல் நீரடி மெட்ரோ ரயில் நிலையம் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையானது எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. அடுத்து 1947 ஜனவரி 6 அன்று இந்திய தரநிலை நிறுவனமாக ISI அமைக்கப்பட்டது. அப்போது 1947 ஜனவரி 6 தான் என்ன பண்ணுறாங்க இந்திய தரநிலை நிறுவனமாக ISI அமைக்கப்படுகிறது. பின்னர் இது 1986 இந்திய தரநிலைகள் வாரிய சட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டது. 1955 முதல் பல்வேறு உற்பத்தி பொருட்களின் உற்பத்தியாளர்களுக்கு BSI நிறுவனத்தினால் ISI முத்திரை வழங்கப்படுகிறது. அப்போ 1955 என்ன பண்ணுறாங்க இந்த BSI நிறுவனத்தினால ISI அப்படின்ற முத்திரையை வழங்குறாங்க பல்வேறு பொருட்களின் உற்பத்தி பொருட்களுக்கு. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி துறையானது 1985 ஜனவரி 4 அன்று நிறுவப்பட்டது. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி துறை எப்போது நிறுவப்பட்டதுனாக்கா 1985 ஜனவரி 4 நிறுவப்பட்டது. DSIR அப்படின்னு சொல்லுவோம். ஓட்டுநர்கள் ஆண்டுதோறும் சராசரியாக 132 மணி நேரம் போக்குவரத்து சிக்கலில் சிக்கிக்கொள்வதால் ஆசியாவிலேயே மிகவும் மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரங்களில் பெங்களூரு முதலிடத்தில் உள்ளது. அப்போ ஆசியாவிலேயே மிகவும் மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா பெங்களூரு. அடுத்து பிராந்திய அரசியல் கட்சிகளானது 2022-23 நிதியாண்டில் 2119 கோடி நன்கொடைகள் மூலம் 2119 நன்கொடைகள் மூலம் சுமார் 217 கோடி ரூபாயை பெற்றதாக அறிவித்துள்ளன. அப்போது 2022-23 நிதியாண்டில் 2119 நன்கொடைகள் மூலமாக 217 கோடி ரூபாய் பெற்றதாக அறிவிச்சிருக்கு. ஒட்டுமொத்த நன்கொடை தொகையில் சுமார் 71% 154 கோடி ரூபாயை பாரத ராஷ்டிரிய சமிதி பெற்றது. BRS கட்சி அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு நன்கொடை பெற்றதில் யார் அப்படின்னாக்கா இந்த BRS பாரத ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் 71% அதாவது 154 கோடி ரூபாய் பெற்றிருக்காங்க. 2024 கொல்கத்தா நகரானது உலகின் 2வது மிகவும் நெரிசலான நகராகவும் ஆசியாவின் மிகவும் நகராகவும் இருந்தது. இப்போ 2024 கொல்கத்தாவில் கொல்கத்தா நகரானது உலகின் 2வது மிகவும் நெரிசலான நகரமாகவும் ஆசியாவின் மிகவும் நெரிசலான நகரமாகவும் இருந்தது. அப்போ உலகில் 2வது இடத்துல எது இருக்குன்னா கொல்கத்தா, ஆசியாவில் முதல் இடமா எது இருக்குனாக்கா கொல்கத்தா இருக்குது. இதில் மிகவும் நெரிசலான நகரமாக. உலகின் மிக பழமையான பனிக்கட்டியை அறிவியலாளர்கள் வெற்றிகரமாக உறைபனியிலிருந்து பிரித்தெடுத்துள்ளனர். அப்போ உலகில் மிக பழமையான பனிக்கட்டி
பனிக்கட்டியை எங்கேருந்து வந்து இது பண்ணுறாங்கன்னா அண்டார்டிகாவுடைய ஆள் பகுதியிலிருந்து. ஸோ அண்டார்டிகாவின் ஆள் பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட இது 1.2 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அந்த பனிக்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆண்டு பழமையானது அப்படின்னா 1.2 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அண்டார்டிகாவுடைய ஆள் பகுதியிலேருந்து எடுக்கிறாங்க. இந்த பனிக்கட்டி உட்கருவத்தில் சிக்கியுள்ள காற்று குமிழ்கள், பசுமையில்லா வாயு செறிவுகள் உட்பட முந்தைய பழங்கால வளிமண்டல கலவையின் பல்வேறு நேரடி தகவல்களை வழங்குகிறது. அப்போது இந்த பனிக்கட்டியுடைய உள்பகுதியை வந்து பண்ணாக்கா ஆராயும் போது இதில் வந்து பண்ணாக்கா பசுமையில்லா வாயு செறிவுகள் உட்பட முந்தைய பழங்கால வளிமண்டல கலவையின் பல்வேறு நேரடி தகவல்களை நமக்கு இந்த பனிக்கட்டி வழங்குகிறது. அடுத்து பறவைகளில் ஆண்ட்ரோஜன் ஏற்பிகளின் பங்கு. ஆண்ட்ரோஜன் பாலியல் ஹார்மோன்களானது ஆண்ட்ரோஜன் பாலியல் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகின்ற அதே நேரத்தில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் ஆகிய பெண்களின் அதே பங்குகளை வகிக்கிறது. பறவைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம், பாலியல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களின் பாலியல் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகிறது. அதே நேரத்தில் பெண்களுடைய செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் புரோஜெஸ்டிரான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கு இருக்கோ அதே மாதிரி பறவைகள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ரோஜன் ஏற்பிகள் ஆண்களின் உடலில் உள்ளதைப் போலவே பெண்களிலும் பாலியல் வளர்ச்சி மற்றும் கருவுறுதலுக்கு முக்கியம் என்றும் மிகவும் புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆண்ட்ரோஜன் ஏற்பிகள் இல்லாத ஆண் மற்றும் பெண் கோழிகள் இரண்டுமே தற்போது மலட்டுத்தன்மை கொண்டவை என்று தெரிய வந்துள்ளது. அப்போது ஆண்ட்ரோஜன் ஏற்பிகள் ஆண்களின் உடலில் உள்ளதைப் போலவே பெண்களின் பாலியல் வளர்ச்சி மற்றும் கருவுறுதலுக்கு முக்கியம். ஆண்ட்ரோஜன் வந்து பண்ணாங்க ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுடைய அந்த பறவையுடைய பெண்களுக்கும் முக்கியமானது. அப்போது இந்த ஆண்ட்ரோஜன் ஏற்பி இல்லாத ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு கோழிகளுமே எப்படி இருக்குனாக்கா மலட்டுத்தன்மை கொண்டவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி என்ன சொல்கிறோம், ஆண்ட்ரோஜன் அப்படின்றது ஆண் பறவைகளுக்கான செக்ஸ் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் புரோஜெஸ்டிரான் அப்படின்றது பெண் பறவைகளுக்கான செக்ஸ் ஹார்மோன். இதில் ஆண்ட்ரோஜன் வந்து பண்ணாக்கா ஆண்களில் உள்ளதை போலவே பெண்களிலும் அந்த பாலியல் வளர்ச்சி மற்றும் கருவுதலுக்கு முக்கியமாக இருக்குது. அப்போது ஆண்ட்ரோஜன் ஏற்பி இல்லாத ஆண் பறவையாக இருக்கட்டும் பெண் பறவையாக இருக்கட்டும், தட் மீன் கோழிகள் ரெண்டுத்துக்குமே வந்து பண்ணாக்கா மலட்டுத்தன்மையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 6வது மின் அலகுக்கான VVER 1000 என்ற உலையானது அந்த நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்துடைய 6வது மின் அலகு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VVER 1000 அப்படின்ற உலை அந்த நிலையத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தற்போது ரஷ்ய வடிவமைப்பின் படி கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 4 புதிய மின் அலகுகள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது முறையே 2013 மற்றும் 2016 ஆண்டிலிருந்து இதே போன்ற திறன்கள் கொண்ட 2 அலகுகளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ரஷ்யாவின் ரோசட்டம் ஸ்டேட் கார்ப்பரேஷன் நிறுவனமானது KKNPP நிலையத்தின் மின் அலகுகளுக்கு அதன் மொத்த ஆயுள் காலத்திற்கு எரிபொருளை வழங்குகிறது. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு தேவையான மொத்த எரிபொருள் யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ஆயுள் காலம் மொத்தத்துக்கும் எரிபொருளை வழங்குறது யாருன்னா ரஷ்யாவுடைய ரோசட்டம் ஸ்டேட் கார்ப்பரேஷன் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பண்ணாக்கா அதோடைய ஆய்வு காலத்துக்கு முழுவதும் வழங்குறாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது பாரத் ரன்பூமி தரிசனம் எனப்படும் தனது ஒரு புதிய முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அதன் வரலாற்று மற்றும் பயன்பாட்டில் உள்ள சில போர்க்களங்கள் மற்றும் புவிசார் அரசியல் சூழல் மண்டலங்களுக்கு சுற்றுலா பார்வையாளர்கள் வருகை தருவதற்கு அனுமதி அளித்துள்ளது. அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஆனது பாரத் ரன்பூமி தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய முன்னெடுப்பை வந்து பண்ணாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா வரலாறு மற்றும் பயன்பாட்டில் உள்ள சில போர்க்களங்கள் புவிசார் அரசியல் சூழல் மண்டலங்களுக்கு சுற்றுலா பார்வையாளர்களை வருகை தருவதற்கு அனுமதி அளித்துள்ளது. லோக்பாலின் முதல் ஸ்தாபன தினம்
லோக்பால் லோக்பால் அப்படின்னு சொல்லுவோம். லோக்பாலுடைய முதல் ஸ்தாபன தினம் வந்து என்னைக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி 16. இந்திய லோக்பால் அமைப்பின் ஸ்தாபன தினமானது முதல் முறையாக ஜனவரி 16ஆம் தேதி அன்று புதுடில்லியில் உள்ள மானக்சா மையத்தில் அனுசரிக்கப்பட்டது. முதல் லோக்பால் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 புதுடில்லியில் மானக்சா மையத்தில் அனுசரிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டத்தின் 3வது பிரிவின்படி 16/1/2014 அன்று இந்திய லோக்பால் நிறுவப்பட்டது. ஸோ லோக்பால் அமைப்பு எப்பப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுதாக்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி 16/1/2014 அன்று இந்திய லோக்பால் நிறுவப்பட்டது. இது எந்த ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்தும் இல்லாத சட்டப்பூர்வ அமைப்பாகும். இது எந்த ஒரு அரசியலமைப்பும் இல்லாத சட்டப்பூர்வ அமைப்பாகும். லோக்பால் ஒரு தலைவரையும் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. லோக்பாலில் ஒரு தலைவர் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதன் தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரினால் அதன் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இதன் தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரினால் அதன் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். லோக்பாலின் அதிகார வரம்பில் இந்தியாவின் பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அரசின் A, B, C மற்றும் D பணிநிலை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் அடங்குவர். லோக்பாலுடைய அதிகார வரம்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அரசுடைய A பிரிவு, B பிரிவு, C பிரிவு, D பணிநிலை அதிகாரிகள் அடங்குவர். அடுத்து ஹைதராபாத்தில் உள்ள முசி நதி வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடங்கள் ஆனது 2025ஆம் ஆண்டு உலக நினைவு சின்னங்கள் கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு உள்ளன. ஹைதராபாத்தில் உள்ள முசி நதி வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடங்கள் ஆனது 2025ஆம் ஆண்டு உலக நினைவு சின்னங்கள் கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு உள்ளன. குஜராத்தின் புஜ் நகரத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நீர் கட்டமைப்புகள் ஆனது நீர் நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக ஆபத்தை எதிர்கொள்ளும் தளங்களில் பட்டியலில் உலக நினைவு சின்னங்கள் நிதியத்தின் கண்காணிப்பு அமைப்பினால் பட்டியலிடப்பட்டுள்ள மற்றொரு இந்திய தளமாகும். இப்போ ஹைதராபாத்தில் உள்ள முசி நதி வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடங்களானது 2025ஆம் ஆண்டு உலக நினைவு சின்னங்கள் கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. குஜராத்துடைய புஜ் நகரத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நீர் கட்டமைப்புகள் ஆனது நீர் நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக ஆபத்தை எதிர்கொள்ளும் தளங்களின் பட்டியலில் உலக நினைவு சின்னங்கள் நிதியத்தின் கண்காணிப்பு அமைப்பினால் பட்டியலிடப்பட்டுள்ள மற்றொரு இந்திய தளமாகும். தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புத்தூர் நகரில் உள்ள CEAT தொழிற்சாலை மற்றும் அசாமின் டின்சுக்கியாவில் உள்ள இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் நிறுவனம் ஆகியவை உலக பொருளாதார மன்றத்தின் குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க்கில் இணைந்துள்ளது. அப்போது குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க்கில் இணைந்திருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புத்தூர் நகரில் உள்ள CEAT தொழிற்சாலை, அசாமின் டின்சுக்கியாவில் உள்ள இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் நிறுவனம், இது ரெண்டும் குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க்கில் இணைந்திருக்கு. இது உற்பத்தியில் மிகவும் அதிநவீன 4வது தொழில்துறை புரட்சி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் மிகவும் முன்னோடியாக இருக்கும் தொழில்துறை நிறுவனங்களின் சமூகமாகும். அந்த லைட் ஹவுஸ் சொன்னோம் இல்லையா, குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க், இது வந்து உற்பத்தியில் மிகவும் அதிநவீன 4வது தொழில்துறை புரட்சி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் மிகவும் முன்னோடியாக இருக்கும் தொழில்துறை நிறுவனங்களின் சமூகமாகும். முதல் முறையாக அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் 7 தயாரிப்புகளானது ஒரே நேரத்தில் புவிசார் குறியீடுகளை பெற்றுள்ளது. அப்போது முதல் முறையாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 7 தயாரிப்புகளுக்கு ஒரே நேரத்தில் புவிசார் குறியீடு GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னா அந்த தயாரிப்புகளானது நிக்கோபார் தேங்காய், அந்த அந்தமான் நிக்கோபார் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். நிக்கோபாரி தவி நைச் சுத்தமான தேங்காய் எண்ணெய், நிக்கோபரி தவி நைச் அப்படின்னு சொல்லுவோம். அந்தமான் கரேன் மஸ்லி அரிசி, ஹோடி ஒரு புறங்களில் நீண்ட சிறு படகுன்னு சொல்லுவோம், ஓடி. நிக்கோபரி பாய், சத்ராய் இலுவோய் அப்படின்னு சொல்லுவோம், நிக்கோபரி பாய். நிக்கோபரி ஹட், சான்விப்பட்டி, நியூ
நீ உபுல், அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா பாடெக் மரக்கவி வினை பொருட்கள் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே நேரத்தில் 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. களரி பயிற்று கலவையானது களரி பயிற்று கலையானது 2023ஆம் ஆண்டில் கோவாவில் நடைபெற்ற 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் போட்டி பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போது 37வது தேசிய விளையாட்டு போட்டி பிரிவுகளில் சேர்க்கப்பட்ட கலை எது அப்படின்னாக்கா களரி. கிபி 5ஆம் நூற்றாண்டில் சாவ்லின் என்ற ஒரு கோவிலில் போதி தர்மர் அவர்களால் இந்த களரி பயிற்று கலையானது சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது என நம்பப்படுகிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஹாவ்லின் என்ற ஒரு கோவிலில் போதி தர்மர் அவர்களால் இந்த களரி பயிற்று கலவையானது சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்பப்படுறது. பெங்களூருவில் உள்ள சர்லா ஏவியேஷன் நிறுவனமானது ஊன்யா எனப்படும் அதன் புதுமையான வான்வழி வாடகை மின்சார வாகனத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. பெங்களூரில் உள்ள சர்லா ஏவியேஷன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊன்யா எனப்படும் புதுமையான வான்வழி வாடகை மின்சார வாகனத்தினை அறிமுகப்படுத்தியிருக்கு. கேரளாவின் இடுக்கியை சேர்ந்த பழங்குடி மன்னர் ராமன் ராஜமன்னன் மற்றும் அவரது மனைவி பினுமோல் ஆகியோர் புதுடெல்லியில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர். கேரளாவின் இடுக்கியை சேர்ந்த பழங்குடி மன்னர் ராமன் ராஜமன்னன் மற்றும் அவரது மனைவி பினுமோல் புதுடெல்லியில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர். அடுத்து சரத் ஹவா நடவடிக்கை 2025. சரத் ஹவா நடவடிக்கை 2025 அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் ஆனது ஜெய்சால்மரில் பாகிஸ்தான் நாட்டுடனான எல்லைப் பகுதியில் ஊடுருவல் முயற்சிகளை தடுப்பதற்காக என்று கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. அப்போது ஜெய்சால்மரில் பாகிஸ்தான் நாட்டு எல்லைப் பகுதியில் ஊடுருவல் முயற்சிகளை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் எதுனா சரத் ஹவா நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். குளிர்காலத்தில் மூடு பனியால் ஏற்படும் குறைவான புலப்படும் தன்மை காரணமாக நிகழும் ஊடுருவல் முயற்சிகளை தடுப்பதே இந்த சிறப்பு பயிற்சியின் நோக்கமாகும். இப்போ குளிர்காலத்தில் மூடு பனியால் ஏற்படும் குறைவான அந்த புலப்படும் தன்மை காரணமாக ஊடுருவல் முயற்சி அதிகமாக நடக்குது. அதை வந்து பண்ணாக்கா தடுக்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த வகுப்பு முடியுது. நன்றி, வணக்கம்.